பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே இந்த காலை வேண்டே வந்தவங்களை யாவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளில் செய்திக்கு நேராக நாம் எடுத்துக்கொள்ள போகும்போது பகுதி கூட 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே கூட 2ஆம் வசனம். மாகோவிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனோட தொழில்துறை கர்மேலிலே இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனா இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்போது கர்மேலிலே தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்று பெயர். அல்லேலூயா. அவன் பேரு நாபால். நாபால் என்றால் என்ன தெரியுமா? அவன் பேலியாவின் மக்களாம். அப்படின்னா முரடன். யாரு பேச்சு அவன் கேட்க மாட்டான். அவன் சொன்னதுதான். நாய்க்கு 5 கால்னா 5 கால் தான் இருக்கு. அது எப்படிங்க? 5 கால் தான். நீ ஒத்துக்கணும். நீ ஒத்துக்கலன்னா ஒத்து வரைக்கும் செய்வான். அவன் முரடன். அப்பேற்பட்டவன் தான் அவன். யாரு? நாபால். அவங்க மனைவி இருக்காங்க. அவங்க எப்படின்னா சௌந்தரியவதி, நல்லா புத்திசாலி. சில நேரத்து இப்படிதாங்க இருப்பாங்க தெரியுமா? கணவன் முரடனா இருப்பான், மனைவி பார்த்தா புத்திசாலியா இருப்பாங்க. சில நேரங்கள்ல மனைவி பார்த்தா இது மாதிரி இருக்கும், புருஷன் பார்த்தா புத்திசாலியா இருப்பான். 2 பேர் யாரோ ஒருத்தங்க அப்படிதான் இருப்பாங்க. புருஷன் பார்த்தா முரடனா இருப்பான், மனைவி பார்த்தா அவரை புத்திசாலித்தனவே இல்லை, குடும்பத்தை அப்படியே பார்த்துக்கணும். அப்போ அந்த அம்மா பேருன்னா அபிகாயில். அதான பேரு அபிகாயில். அதான் தமிழ்ல போட்டிருக்கு. இவங்க யாருன்னா இவங்க பைபிள போட்டிருக்கு சௌந்தரியவதியும் அழகா இருக்காங்களா? அழகா இருப்பாங்க. 2வது அழகு மட்டும்தான் போதாது, புத்திசாலித்தனமும் வேணும். இன்னைக்கு நம்ம 3 பேரை தான் பார்க்க போறோம். இங்க 1 நாபாலு, 2வது அபிகாயில், 3வது தாவீது. இந்த 3 பேர் தான் இந்த நம்ம இன்னைக்கு இவங்க 3 பேர் தான் ஹீரோயின் தான். இந்த 3 பேர் வாழ்க்கையில் என்ன நடக்குது? இந்த ஃபுல் அதிகாரம் ஃபுல்லா இதான் இருக்கு. பச்சை பார்த்தினா கூட சில நேரங்கள்ல இன்னைக்கு நன்மையை செய்யறவன் யாருக்குமே பிடிக்காது. எதுவுமே செய்ய மாட்டான் பாருங்க, அவங்க தான் எல்லாரும் பிடிக்கும். அவங்க ரொம்ப நல்லவங்க. எதுவுமே அவங்க செய்ய மாட்டான், அவன் தான் ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு அப்படியே தாங்குவாங்க. போயிட்டு அப்படியே அவங்கள வீட்டுக்கு எல்லாம் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது யாரு? அவன் கெட்டவன். நமக்கு நன்மை செய்யறவங்க எல்லாம் நம்ம கெட்டவங்க தான். நமக்கு யாரெல்லாம் செய்யலையோ அவங்களாம் யார்? நமக்கு நல்ல. எதுவும் பாருங்க, எதையும் அவங்க பேச மாட்டாங்க. நம்ம எதையும் பேச மாட்டாங்க. ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வராங்க, வெளியே நிக்கிது 2 பொருள் வச்சிருக்காங்க, 2 சாரே வாங்கிட்டு வராங்க, ஒரு சாரை அவங்க கொண்டு வராங்க. ஆமா, சாலை வெளியே கொண்டு வர வச்சுக்கணும். என்ன நாங்க வேலைக்காரியா போய் கொண்டு வர்றதுக்கு? யாரு கொண்டு வராங்க? உங்களுக்கு தானே கொண்டு வந்திருக்காங்க. சில பேர் எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க பாருங்க, அவங்க ரொம்ப நல்லது. தாவீது இந்த நாபாலுக்கு உதவி செஞ்சானா? அல்லேலூயா. உதவி செஞ்ச நிமித்தமாக தாவீது இவனுக்கு பிடிக்கல. இப்ப நாபாலுக்கு யாரெல்லாம் எனக்கு உதவி செய்யலையோ அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. நாபாலுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்க யார்? இப்ப கெட்டவங்க. இன்னைக்கு சிலருடைய மைண்ட்ல நம்ம எல்லாம் கெட்டவங்களா தெரியும். நம்ம ஒரு வாட்டி ஊருக்கு போயிருந்தேன், ஆந்திரால தான். எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். அங்க இருக்கிற 50 பேருக்கு கொடுத்துட்டு வாங்கி அப்புறம் அவங்க சொல்றாங்களா பாஸ்டர் கிட்ட போயிட்டு, பாஸ்டர் சும்மா வாங்கி கொடுத்துருப்பாரு, அதை பாதி காசு அமைக்கிருப்பாரு அவர். அதான் சொல்றாரு பாஸ்டர், நீங்க வாங்கி கொடுக்காம இந்த ரொம்ப நல்லவங்க, நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு நீங்க கெட்டவங்க. எனக்கு மனுஷங்களுக்கு பேச்சு தான் வேணும். சாப்பிட்டியம்மா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்க தம்பி. சாப்பிட்டியாப்பா? நல்லா இருக்காங்களா? சாப்பிட்றியா? ஏதாவது வேணுமா? இப்படி கேட்கிறவங்க தான் எனக்கு வேணும் தவிர, கேட்காமலேயே வாங்கி கொடுப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. கரெக்டா இல்லையா? என் வாழ்க்கையை நான் அனுபவப்பட்டிருக்கதை சொல்றேன். சில பேர் இருப்பாங்க பாருங்க, கொடுக்கவும் மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க. யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, யாருக்கிட்ட வாங்கவும் மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க. நம்ம அப்படி கிடையாது. கொடுத்தே பழக்கமானவங்க. யார் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் கூட அவங்க நிற்க மாட்டாங்க. அந்த குணம் அப்படிதான் அவங்களுக்கு. அல்லேலூயா. இப்ப நீங்க நன்மை செய்யறீங்களா, அவங்களுக்கு தீமை செய்யறாங்களா, அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க தொடர்ந்து என்ன பண்ணுங்க, உங்க மனசு நீங்க மாத்திக்காதுங்க. நீங்க தான்
அவங்க அவங்க தான். அல்லேலூயா. நீங்க செய்யற நன்மை யாருக்காவது ஒரு பிரயோஜனமா கண்டிப்பா அது மாறும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மளோட வாழ்க்கையிலே கூட நம்ம நன்மையை செஞ்சு செஞ்சு என்ன பண்றோம்னா நம்ம தீமையே அனுபவிச்சு சோர்ந்து போயிடுறோம். என்னடா இது வாழ்க்கை இது, எவ்வளவு செஞ்சாலும் நம்மள என்ன பண்றாங்க, அவங்க புரிஞ்சுக்க மாட்றாங்களே. நம்ம செஞ்ச நன்மை அவங்களுக்கு பிடிக்க மாட்டேன். ஏதாவது அது ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாலே 2 பேர் இருப்பாங்க குறை சொல்றதுக்காக. ரொம்ப எனக்கு பிடிக்கும். அப்படி இருக்கணும். நான் சொல்லுவேன், அப்ப கூட சொல்லுவேன் 2 பேர் கண்டிப்பா இருப்பாங்க குறை சொல்றது. இங்க பண்ணாம அங்க போய் பண்றாரா போயிட்டு அவரு, எங்களுக்கு தெரியலையே, நாங்கெல்லாம் கண் தெரியலையா அவருக்கு. அது ஒரு வருஷம் சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் தான் சொல்லுவாங்க. அப்படி வருஷம் நம்மளுக்காக குறை சொல்றவங்களுக்கு கண்டிப்பா நம்ம சுத்தி என்ன பண்றாங்கன்னா அல்லேலூயா. உங்க வீட்டுல யாருக்காவது நீங்க பிடிக்குமா சொல்லுங்க பாரு. ஓ, நீங்க இருக்கீங்க, ஆப்போசிட் ஆளுங்க இருப்பாங்க. அவங்க நீங்க ரொம்ப நல்லா செய்யறீங்க, நல்லா பண்றீங்க. வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, நீங்க சாப்பாடு செஞ்சு, குழம்பு செஞ்சு, தயிர் வாங்கிட்டு வந்து, கறி செஞ்சு, மீன் செஞ்சு, எவ்வளவோ பிரயாசப்பட்டு எவ்வளவோ நீங்க செய்றீங்க. அவங்களுக்கு சாப்பிட்டு போறாங்க. என்ன சொல்லுவாங்க, போயிட்டாங்க போயிட்டு அந்த குழம்புல உப்பு சரியில்லை, இதுதான் சாப்பாட்டு நம்ம புருஷன். ஐயோ, நானும் சாப்பிட மாட்டேங்க. அது நீங்க எதையும் போடாம இருந்து பாருங்களேன், தண்ணி ஊற்றி பாருங்க, நல்லா பேசி பாருங்க. அப்படியே அந்த வாயில் பேச்சுல என்ன பண்ணுவீங்க, அவங்க வயிறு இருக்கு அப்படியே ரொம்ப நல்லா வீட்டுக்கு போனாலே நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா மனுஷங்களுக்கு அப்படிதான் வேணும். சில பேரு கடினமா இருக்காங்களா, நம்ம நினைக்கிறது ஏண்டா அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி இருக்காங்க. அல்லேலூயா. உண்மை அதுதான். நம்ம நினைக்கிறோம் ஏன் அப்படி இருக்காங்கன்னா அப்படி இருந்தா தான் அவங்க அப்படி இருப்பாங்க தெரியும் அவங்களுக்கு, அதனால தான் அவங்க அப்படி இருக்காங்க. இன்னைக்கு நன்மை செய்யறவங்க யாருமே பிடிக்காது. இன்னைக்கு எதுவுமே செய்யறவங்க அவங்கதான் ரொம்ப எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம்னா எல்லாருக்கும் பிடிக்கும். எதுவுமே நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு நாள் சோறு போட்டா கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள மறக்கக்கூடாது. அதான் நன்றி உள்ளவன், அதான் நன்றி உள்ளவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில கூட நம்ம நன்றி உள்ளவங்களாக, இதுக்கு உதாரணம் வேறு எதுவுமே கிடையாது, சொல்ல முடியாது. நமக்கே தெரியும், வாழ்க்கையில கூட எவ்வளவோ பார்த்துருப்பீங்க, மனுஷங்களை பார்த்துருப்பீங்க, தாங்கியிருப்பீங்க. அவங்க வீட்டுல மச்சனாரையோ இல்ல யாரோ பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் கண்டிப்பா அவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க தான். நீங்க தாங்கியிருப்பீங்க கண்டிப்பா. நீங்க பிரதிபலனை பார்க்காம தான் பார்த்துருப்பீங்க எல்லாமே. ஆனா பார்த்த அப்புறம் இன்னைக்கு யார் பார்க்கலாம் நம்மளை, யார் கவனிக்க சொல்லுங்க பார்க்கலாம், யாருமே கிடையாது. அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம் பைபிள்ல கூட.